சென்னை காவேரி மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதிக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதன் கூடுதல் விவரங்களை மருத்துவமனை வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதியோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு? மருத்துவர்கள் அவரோட உடல்நிலை பற்றி என்ன சொல்றாங்க? அதாவது நுரையீரலில் மற்றும் தொண்டையில் ஏற்பட்ட நோய் தொற்று காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி நேற்று இரவு 11 மணிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மருத்துவர் குழு அவருக்கு சிறப்பு சிகிச்சை என்பது வழங்கி வருகிறது. பல்மனாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் சிறப்பு மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அதாவது அந்த நோய் தொற்றை சரி செய்வதற்கான சிகிச்சை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நேற்று இரவு கொடுத்த சில மருந்துகள் தற்போது சரிவர ஏற்றுக்கொண்டிருக்கிறதால் தற்பொழுது அவர் ஓய்வு எடுத்திருப்பதாக உள்ளிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிகின்றன. காலையில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் எல்லாம் மருத்துவமனைக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டிஆர் பாலு உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் உள்ளே சென்று மருத்துவர்களிடம் அடுத்த விவரங்களை கேட்டு வருகிறார்கள். விரைவில் அந்த நோய் தொற்று சீராகிவிட்டதா என்பது குறித்த அறிவிப்பு மருத்துவமனை சார்பில் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. தமிழரசன். ரமேஷ், கடந்த முறை ஒரு வார காலம் அவர் மருத்துவமனையில் இருக்கும்படி நேரிட்டது. தற்போது அவர் எத்தனை நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்பது குறித்து மருத்துவர்கள் ஏதேனும் தகவல்களை சொல்லியிருக்காங்களா? அதாவது திமுக வட்டாரங்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இன்னும் 3 தினங்களுக்கு மேலாவது அவர் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டிய சூழல் இருப்பதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் தற்போது ஏற்பட்டிருக்கிறது அந்த சளி தொல்லை. தற்பொழுது அந்த காலை வேளையிலே பனிப்பொழிவு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பருவமழை காலம் என்பதால் காற்றிலே ஈரப்பதம் அதிக அளவில் இருக்கும். அதை சுவாசிக்கும் பட்சத்தில் மேலும் அந்த சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்படும். ஏனென்றால் சுவாசிப்பதில் பிரச்சனை இருப்பதால் தான் அந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன் மற்றும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் இது போன்ற மருத்துவமனையில் இருப்பதுதான் நோய் தொற்று மேலும் தீவிரமாகாமல் இருப்பதற்கான ஒரு சிகிச்சை முறையாக இருக்கும். அந்த அடிப்படையிலே அவர் 3 தினங்களுக்கு மேலே அங்கு மருத்துவமனையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 20ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை திமுக பொதுக்குழு திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்வாரா என்பது குறித்த அறிவிப்பு திங்கட்கிழமை வாக்கில் வெளியாகும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த முறை பெற்ற சிகிச்சைக்கும் இந்த முறை பெற்றக்கூடிய சிகிச்சைக்கும் முற்றிலும் வேறுபட்டது. கடந்த முறை டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீர் சத்து பற்றாக்குறை, அதே போல நியூட்ரிஷன் பிரச்சனை தான் இருந்தது. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்பது சளி தொல்லை, அதாவது சுவாசிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை இருக்கிறது. கடந்த முறை அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கும் இந்த முறை அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சில சோதனைகள் இன்றைக்கு செய்ய இருக்கிறார்கள். அந்த சோதனை கிடைத்த பிறகுதான் அவர் இன்னும் எத்தனை நாட்கள் தங்கியிருப்பார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் குறைந்தது 2 நாட்களுக்கு மேல் தங்கியிருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே மருத்துவமனை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. பத்மபிரியா. ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதியை பார்க்க எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி வந்ததா குறிப்பிட்டீங்க. அவர்களை தவிர்த்து வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது அங்க திமுக தலைவரை பார்க்க வந்திருக்காங்களா? இனி வரக்கூடிய சூழல் இருக்கா? அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க மருத்துவமனை வளாகத்துல? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யும். நேற்று நள்ளிரவு இது போன்ற அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு பல்வேறு ஊர்களில் இருந்தும் தொண்டர்கள் இங்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதிக அளவில் இல்லை என்று சொன்னால் கூட பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக வட தென் மாவட்டங்களில் இருந்து அதிக அளவில் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இது போன்ற நோய் தொற்று இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே திமுக சார்பில் சொல்லப்பட்ட அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒவ்வாமை பிரச்சனை இருக்கு, விசிட்டர்ஸ் யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வழக்கமாக திமுக தலைவர் 93 வயதாக இருந்தாலும் கூட அவர் மாலை வேளையிலே கோபாலபுரத்திலே தொண்டர்கள் சந்திப்பது வாடிக்கையாக இருக்கும். சில நேரங்களில் கோபாலபுரத்தில் சில திருமணங்களை எல்லாம் கூட நடத்தி வைத்திருக்கிறார். அறிவாலயத்தில் வந்து தொண்டர்களை சந்திப்பார். அந்த அளவிற்கு இருந்தக்கூடிய அவருடைய பங்கு என்பது தற்பொழுது அந்த நோய் தொற்று ஏற்பட்டு மற்றவர்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் மற்றவர்கள் மூலமாக இவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துக்கூடாது என்பதற்காக இருக்கப்படுகிறது. தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகி தா பாண்டியன் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அவர் உள்ளே சென்று விட்டு வெளியே வந்து பேட்டியளிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அவர் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்து கோபாலபுரத்தில் சிகிச்சை பெற்ற பொழுது நடிகர் ரஜினிகாந்த் வைரமுத்துடன் வந்து நலம் விசாரித்து விட்டு சென்றார். அதே போல பாரதிய ஜனதா கட்சி பொன் ராதாகிருஷ்ணன் கோபாலபுரம் வந்து மருத்துவமனை அந்த உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றார். தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் தா பாண்டியன் உள்ளே சென்றிருக்கிறார். இது போன்ற தலைவர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் நேரடியாக திமுக தலைவரை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. அங்கு இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளிடம் அவருடைய உடல்நலம் குறித்து கேட்டுவிட்டு வெளியே வந்து பேட்டியளிக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழரசன்.